குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அடுப்பில் கடாய் வச்சு கடாய் சூடானதும் அதில் எண்ணெய் சேர்த்தாச்சு. ஸோ இப்போ நான் கடுகு சேர்த்து பொரிய விட்டுறேன். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. அடுத்ததாக இங்கே பாருங்கள், இதில் வந்து நான் மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு உரலில் இடித்து வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்படியே இது கூட ஒரு தக்காளியை கையால் நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துடலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி வந்து நல்லா கையில் பிசைஞ்சு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் மிளகு, ஜீரகம், பூண்டை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கிறத காட்டிலும் உரலில் நல்லா இடித்து போட்டிங்கன்னா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த டைமில் இது கூட மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது மாதிரி ஒரு டைம் ரசம் வச்சு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளவு அற்புதமாக இருக்கும். ஸோ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சா. ஸோ தக்காளி, பூண்டெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, ரசம் ரெடி. நல்லா கலந்து விட்டுருங்க. ரசம் பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சுல. ஸோ நீங்கள் எப்படி ரசம் வைப்பீங்க? இது மாதிரி வைப்பீங்களா இல்லை வேறு மாதிரி வைப்பீங்களா? கமெண்ட்டில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. ரசம் யாருக்கெல்லாம் ஃபேவரேட்? இந்த ரசத்துக்கு கூட இன்றைக்கி நம்ம வச்சுருக்கிறது வாழைக்காய் பொரியல். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாய். இது கூட கடைசியாக கொத்தமல்லி சேர்க்கணும், அதையும் மறந்துடாதீங்க.